பாத்தியா அழகு வேற வந்துட்டான். ஏய் ஈஸ்வரி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறமா, தயவு செஞ்சு நடந்த விஷயத்த அழகு கிட்ட சொல்லாத. உனக்கே தெரியும்ல, அவன் ரொம்ப பயந்து போயிடுவான். சரியா? சொல்ல மாட்டேல? இல்ல நான் சின்னையா கிட்ட சொல்லதான் போறேன். என்ன அவன்கிட்ட மட்டும் சொன்னேன்னா அதுக்கப்புறம் உன்கிட்டயே நான் பேசுறத நிறுத்திடுவேன் ஈஸ்வரி. அத்தை அத்தை, உங்களை நினைச்சு உங்க புள்ள கவலைப்படக்கூடாதுன்னு நீங்க துடிக்கிறீங்க. இப்ப நடந்தது நான் சொன்னா உங்க புள்ள எப்படி துடிப்பாருன்னு எனக்கும் நல்லாவே தெரியும் அத்தை. ஆனா நான் சொல்ல மாட்டேன். என்ன மாமியார் மருமகளும் ஏதோ சீரியஸா பேசிக்கிற மாதிரி தெரிஞ்சது. என்ன விஷயம்? என்ன விஷய? அம்மா உங்ககிட்ட எதையோ சொல்லாதன்னு சொன்னாங்க, நீ சொல்லுவேன் சொன்ன. அப்புறமா அம்மா உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே நீ சரிதான் நான் சொல்ல மாட்டேன்னு ஏதோ சொன்னிய. ஆமா, என்ன விஷயம்? அத்தை, உங்க புள்ள முழுசா கேட்டுட்டு கேக்குறாரா இல்ல அரைகுறையா கேட்டாரான்னு தெரியல. நீங்களே சமாளிங்க. என்ன அழகு கேள்வியா கேட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒன்னும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு போ. எது பொம்பளைங்க சமாச்சாரமா? என்னம்மா சொல்ற? ஏய், என்ன சொல்றேங்கிற? சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டல, போய் வேலையை பாருடா. இப்ப நீ பொம்பளைங்க சமாச்சாரம்னு சொல்றதுனால அப்ப என் குழந்தைங்களை பத்தி தானே ஏதாவது பேசிருப்பீங்க. சொல்லு, நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ போக மாட்டல, வா நம்ம போலாம். சும்மா என்னன்னு கேட்டுக்கிட்டு. என்னடா பின்னாடி எதுக்கு வர? பின்ன என்னம்மா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு நீ இவ்வளவு சட்டுன்னு கோவப்படுற? போ. என்னடா? என்னம்மா ஏதோ கேஸ் வாட வருது?